பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். இது ஜேஎல்எம் திருச்சபையுடைய பைபிள் குவிஸ். போன வாரத்தில் நீதிமொழிகள்லேருந்து சில வசனங்களை எடுத்து அதுலேருந்து சில மனப்பாட வசனங்களை எடுத்து ஆப்ஷன்ஸ் கொடுத்து விடப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன் இல்லையா? அதே போல் தான் இன்றைக்கும் அதே நீதிமொழிகள் புத்தகத்திலேருந்து மறுபடியும் ஒரு 10 கேள்விகள் எடுத்துகிட்டு நான் வந்திருக்கேன். இதுலேயும் அதே போல் தான் சில வார்த்தைகளை மறைச்சு அந்த முழு வசனத்தை போட்டிருப்பேன். எந்த வார்த்தையை நான் மறைச்சிருக்கேன் ஆர் ஒமிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸை பார்த்து கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக தான் இருக்கும். நீதிமொழிகளில் ரொம்ப அருமையான வசனங்கள் நிறைய இருக்குது இல்லையா? அதுலேருந்து சிலதை தான் இன்றைக்கும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேள்விகள் வருது, பாருங்கள், ஆப்ஷன்ஸை பார்த்து எது சரியான பதில்னு கண்டுபிடிங்க. ஆல் தி பெஸ்ட். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கேள்விகள் எல்லாம் பார்த்தீங்களா? நீதிமொழிகள் இருக்கிற சில மனப்பாடம் பண்ணக்கூடிய வசனங்களை தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ தொடர்ந்து 2 வாரமாக நீதிமொழியிலேருந்து நம்ம கேள்விகள் எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இதன் மூலமாக அந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணுவீங்க அப்படின்னு கூட நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அடுத்த வாரம் ஒரு வித்தியாசமாக நம்ம நீதிமொழிகள்லேருந்து சங்கீதம் புத்தகத்துக்கு போக போகிறோம். சங்கீதத்தில் 150 அதிகாரம் இருக்குது இல்லையா? ஸோ அதில் இருக்கிற சில முக்கியமான வசனங்கள் எதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணலாமோ அந்த மாதிரிப்பட்ட வசனங்களை நான் எடுத்துகிட்டு வருவேன் அடுத்த வாரம். நீங்களும் படித்து ஆயத்தமாக வாங்க. மறுபடியும் உங்களை அடுத்த வாரம் நான் சந்திக்கிறேன். அடுத்த வாரம் புதன்கிழமை 7 மணிக்கு எங்கள் சேனலை பார்க்க மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராம் ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்யூ, bye bye and God bless you.